ஐயன் ஐயப்பனை சரண் அடைந்தாருக்கு எந்த விதமான துன்பமும் நெருங்காது என்பது சத்தியமான உண்மை. ஆகவே அந்த சத்தியஸ்வரூபனை சத்திய விரதம் மேற்கொண்டு வருடா வருடம் தரிசிப்போம். எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சபரிநாதன் அழகை எழுதி மனதிலே தியானம் ஜெபித்து வந்தால் கிடைக்கும் நமக்கு சகல சௌபாகியம். ரத்னபீடம், கங்கா ஸ்நானம், அர்ச்சனை, தீபம், குத்து கால்கள் பதித்த கோலம், குண்டலி யோகம். சபரிநாதன் அழகை எழுதி மனதிலே தியானம் ஜெபித்து வந்தால் கிடைக்கும் நமக்கு சகல சௌபாகியம். அவனுக்கு என்னென்னலாம் போட்டு அபிஷேகம் பண்ணுறோன்னா, தேனும் பாலும் நெய்யும் வழிய மேனி அபிஷேகம், ஸ்வர்ண புஷ்பம் பீதாம்பரத்துடன் சர்வ ஆபரணம், குளிர்ந்த சந்தனம் திலகம் குங்குமம் மலரும் மாலைகளால் சிவா விஷ்ணுவின் புதல்வனுக்கு செண்டு அலங்காரம், தூபமாரத்தி நைவேத்யம் சுகந்த தாம்பூலம், கானம் நாட்டியம் வெள்சாமரம் வணக்கம் சாஷ்டாங்கம், ஓங்கார உருவம் இணைந்த அன்பு உபசாரம், ஓங்கார உருவம் இணைந்த அன்பு உபசாரம், சுவாமி சரணம் என்னும் மந்திரம் ஜென்ம சாபல்யம் நமக்கு, சுவாமி சரணம் என்னும் மந்திரம் ஜென்ம சாபல்யம் நமக்கெல்லாம் ஜென்ம சாபல்யம் தருகின்ற ஒரே மந்திரம் சுவாமியே சரணமையப்பா. இந்த மந்திரத்தை அனுதினமும் 48 நாட்கள் மட்டும் இல்லாமல் அனுதினமும் வணங்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், எங்களுடைய இல்லம் ரொம்ப சின்னதாக இருக்குது சாமி, அதனால் மாலை போடுற நாள் இல்லாமல் மற்ற நாட்களில் நாங்கள் ஐயப்பன் படத்தை பரண் மேலே வச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிக மிக தவறு. தயவு செய்து இந்த தவறை செய்யாதீர்கள் சுவாமிமார்களே. காரணம், ஐயன் ஐயப்பன் சர்வ வியாபி. நீங்கள் பரனில் வச்சா அவனுக்கு நீங்கள் பண்ணுற தப்பு தெரியாதா? எத்தனை சிறுபிள்ளைத்தனமான எண்ணம் இது இல்லையா? அவன் சர்வ வியாபி, எல்லாவற்றையும் அறிந்தவன். நாம் மனதுக்குள்ளே என்ன நினைக்கின்றோம், வெளியிலே என்ன செய்கின்றோம் என்று அனைத்தையும் அறிந்தவன் ஐயன் ஐயப்பன். அப்படிப்பட்டவனை ஒரு துணியிலே சுற்றி பரன்மேல் வைத்தால் அவன் பார்க்காமலா இருக்க போகின்றான். ஆகவே தயவு செய்து அந்த தவறை செய்யாதீர்கள், அது பாவம். ஆகவே தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதீர்கள். என்ன என்றால், உங்களுடைய இல்லத்திலே இல்லம் சிறிதாக இருக்கின்றது, லௌகீக கடமைகள் இருக்கின்றது, மற்றவற்றை சாப்பிடுபவர்கள் இருக்கின்றார்கள், இப்படி நீங்கள் நினைப்பது சரிதான். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், பூஜை அறையிலே ஒரு ஸ்க்ரீன் போடுங்கள். நீங்கள் மாமிசம் உண்கின்ற மற்ற நாட்களாக இருந்தால் அந்த நாட்களிலே ஒரு திரையை போட்டு மறைத்து வையுங்கள். அப்படி செய்யுங்கள். ஆனால் தயவு செய்து ஐயப்பனை கட்டி பரனிலே போடுகின்ற தவறை தயவு செய்து செய்யாதீர்கள் சுவாமிமார்களே. அது நீங்கள் மலைக்கு போன்ற புண்ணியத்தையே கெடுத்துவிடும். ஆகவே அவற்றை செய்யாதீர்கள். இன்னொரு விஷயம், பம்பையிலேயே மாலை கழற்றுவது தயவு செய்து மிகப்பெரிய பாவம். இந்த பாவம் பம்பையிலேயே மாலையை கழற்றி அங்கேயே போட்டு விட்டு வருவது அது மிக மிக தவறு. நாம் ஒரு மாலை போட்டுக்கொண்டோம் என்றால் அந்த மாலை அருகும் வரை அந்த மாலையை தான் உபயோகிக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரம். தயவு செய்து இவற்றை கடைபிடியுங்கள். செய்யக்கூடாதவற்றை செய்யாதீர்கள். அப்படி இருந்தாலே ஐயன் ஐயப்பனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். ஆகவே முறையாக விரதம் இருந்து ஐயன் ஐயப்பனை தரிசிப்போம். வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம்.